நம்ம வீட்டில் உப்புமாவு தாங்க. வாங்க இந்த உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க. வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. உடனடியாக செஞ்சிடலாம். காலை டிஃபன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க, பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை மூணுத்தையும் சேர்த்துக்கலாங்க. ஒன்றா கொட்டி பொன்னிறமாக வறுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டோம்னா பொன்னிறமாக வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நான் 1 டம்ளர் ரவை தாங்க எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன டீ குடிக்கிற கிளாஸ் அளவு தான் நான் ஒரு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணி நான் 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. 1 சொம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். காலை டிஃபனுக்கு சட்னி வச்சு இது கூட சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. உப்புமாவே பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து போட்டுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் நான் 1 டம்ளர் தான் ரவை எடுத்து வச்சுருக்கேன், டீ கிளாஸ் அளவில். அந்த அளவுக்கு தான் 1 சொம்பு அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டேன். அதுதான் கொதித்து வந்திருக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. 2 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் ஆகுதுங்க கொதிக்கிறதுக்கு. நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கனால அப்படி ஆகுது. பாருங்கள், கொதித்து வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறினோம்னா உப்புமாவு ரெடிங்க. உப்புமாவை பிடிக்காதவங்க கூட இது நல்லா சாப்பிடுவாங்க. கலக்காய் சட்னியோ இல்லை கடல சட்னியோ ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. காலை டிஃபன் அதிகமாக சாப்பிட முடியாது. ஓரளவுக்கு உப்புமா பிடிக்காதவங்களும் இதை சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.